நாளைக்கு உலகம் அழிய போகுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கே செத்துருவேன் அந்த பயத்திலேயே. கல்யாணம் பண்ணிடுவியா? சீரியஸா சொல்றேன், கிரிஞ்சா இருக்கலாம் அதெல்லாம் தெரியாது. ஓகே. இப்போ சென்னையில நீங்க டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிப்பீங்க சார். சென்னையில வந்து இது நீ பர்சனலா கேட்க முடியாது. SVTVயின் கேரவின் கேள்விகள் நிகழ்ச்சியில அடுத்ததா என் கூட இருக்கிறது மணிச்சந்திரா. மணி, இதுல இருந்து ஒரு கேள்வி செலக்ட் பண்ணணும். அந்த கேள்வி நான் கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த கேள்வி நல்லா இல்ல, நான் உன்னை திருப்பி கேட்கலாமா? இந்த விபரீத விளையாட்டுல இல்ல. சரி, ஓகே. நான் நாளைக்கு உலகம் அழிய போகுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு உலகம் இன்னைக்கே செத்துருவேன் அந்த பயத்திலேயே. இல்ல நிஜமா ஏதோ ஒரு முக்கியமான வேலை ஏதாவது காத்துட்டு இருக்குல்ல, கல்யாணம் பண்ணிடுவியா? எனக்கு வந்து சீரியஸா சொல்றேன், கிரிஞ்சா இருக்கலாம் அதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து எப்படியாவது தளபதியை வந்து பாத்துடணும். தளபதி நான் பாத்திருக்கேன், சாங் ஷூட்ல பாத்திருக்கேன். வாத்தி கம்மிங்க நானும் அப்படியே லைட்டா ஒரு ஓரமா ஆடி இருப்பேன். பட் அவர்கிட்ட எப்படின்னா பர்சனலா அது நடக்காத ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஏன் நடக்காது? நடக்கும் கண்டிப்பா. இல்ல நாளைக்கு உலகம் அழிய போதுன்னா இன்னைக்கு அப்படி அந்த கான்செப்ட் உள்ள சொல்றேன். அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கணும். எனக்கு நிறைய இருக்கு அவர்கிட்ட. டான்ஸ் ரீதியா நிறைய பேசணும்னு ஆசை. சில கேள்வி எல்லாம் இருக்கு அவர்கிட்ட கேட்கணும்னு, அதெல்லாம் கேட்டுருவேன். ஓகே. சோ கண்டிப்பா அவரோட படத்துக்கு நீ ஒரு நாள் கொரியோ பண்ற நாளும் வரும். நீ கொரியோ பண்ற அந்த நாளும் வரும். அதுக்குள்ள கண்டிப்பா உலகம் அழிஞ்சு போயிடாது, நீ கவலைப்படாத. ஓகே. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? இது வந்து இன்டர்வியூல தானா? இன்டர்வியூல தான். லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் பிக் பாஸ் நல்லாவே ஒரு மாற்றம், நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ எப்போ சென்னையில நீங்க டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிப்பீங்க சார்? சென்னையில வந்து இது நீ பர்சனலா கேட்க முடியாது. நீ பர்சனலா கேட்க. சென்னையில வந்து ப்ராசஸ் கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து பண்ணலாமே. ஓகே, போயிட்டு இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள ஹோப்பிங் ஷோ. ஓகே, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அடுத்து என்ன ப்ராஜெக்ட்? அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அதான் படம் ஸ்கிரிப்ட் கேட்டு வந்திருக்காங்க. போயிட்டு இருக்கு, அது பார்க்கலாம் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்றது. அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஓகே ஆகணும். நான் வந்து ஓகே நிடுறேன். அவங்க வந்து என்ன வச்சு அதுக்கப்புறம் இவன் தாங்குவானான்றது ப்ரொடியூசரா டைரக்டர் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஒண்ணு வந்திருக்கு, அது சொன்னா நடக்காதாமே. ஆமா, அந்த மாதிரி ஒரு இது வேற நிஜமா வேற இருக்கு. சோ அதனாலதான் நான் இங்க வரேன்னு உங்ககிட்ட சொல்லல. பாத்தியா? நடந்திருக்காதுல்ல. சோ லைஃப்ல நீ என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்கணும். கண்டிப்பா அதை வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும். நீங்க சொன்ன அந்த தளபதி, அதுவும் கண்டிப்பா நீங்க இப்ப யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு விஷயம், சீக்கிரமா அது நடக்கணும்னு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். SVTV சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ். Thank you so much. Thank you so much.